நம்ம நேத்து ஒரு பதிவு போட்டிருந்தோம். ஒரு உயிரை கொன்னு அத கடவுளுக்கு படைச்சோம் அப்படின்னா கடவுள் நமக்கு எப்படி நன்மை செய்வாரு, எல்லா உயிரினுமே கடவுளோட குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிவுக்கு ஒரு சில நண்பர்கள் கருத்து தெரிவித்து போட்டிருந்தாங்க. அந்த கருத்துக்கான சில விளக்கங்கள் மட்டும் நான் இங்க இந்த வீடியோல கொடுக்க போறேன். சில நண்பர்கள் நீங்க கறி சாப்பிடுறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆமாங்க, எங்க வீட்டுக்காரரு கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு மேல கறி சாப்பிடுறது கிடையாது. நானுமே அவர் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறமே விட்டுட்டேன். கறி சாப்பிடுறது முதல்ல விருப்பம் இல்லாம தான் விட்டிருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் அவர் எனக்கு சொல்ல சொல்ல அதோட உண்மையை ஆராய்ந்து அறிந்து அதுக்கப்புறமா நானும் கறி சாப்பிடுறத விட்டுட்டேன். என்னடா இந்த காலத்திலயுமே கறி சாப்பிடாம பாவம் புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சில பேர் பக்கத்துல இருக்கிறவங்க நண்பர்களாகட்டும் உறவுகளாகட்டும் நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க. ஆனாலும் அது எல்லாம் நாங்க கேர் பண்ணிக்கவே மாட்டோம். சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, புலி மானதான அடிச்சு சாப்பிட்டு உயிர் வாழுது, அது போலதான் மனுஷங்களும் ஆடு மாடு கோழிய நம்ம அடிச்சு சாப்பிட்டு உயிர் வாழறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே திருவள்ளுவர் சொல்லி இருக்காரு. என்ன அப்படின்னா, மனிதர்கள் மனசாட்சி உடையவர்கள், அது மட்டும் இல்ல அறிவு உடையவர்கள். சாய்ஸ் நமக்கு நிறைய இருக்கும்போது நம்ம அதை அடிச்சு சாப்பிட்டுதான் உயிர் வாழணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதே. மனிதர்களுக்கு விவசாயம் பண்ண தெரியும், புலிகளுக்கு விவசாயம் பண்ண தெரியுமா, இல்ல அதனால விவசாயம் தான் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இன்னொரு விஷயம், கறிக்கடை வச்சிருந்த இடத்துல யாருமே புதுசா டக்குன்னு தொழில் ஆரம்பிக்கவே மாட்டாங்க. அதுக்கான காரணம் நிறைய உயிர்கள் அங்க பலியாகிருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான். அந்த காலத்துல எல்லாம் எப்பாவது ஒரு தடவை தான் கறி எடுப்பாங்க, மாசத்துல ஒரு நாள், இல்ல தீபாவளிக்கு இல்ல பொங்கலுக்கு. சோ இந்த மாதிரி டைம்ல தான் கறி நிறைய எடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு தினம் கறி சாப்பிடுறாங்க. இன்னைக்கு நீங்களே பாக்குறீங்க, மக்கள் அன்னைக்கு வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இன்னைக்கு மகிழ்ச்சி இல்லாம வாழ்ற வாழ்க்கைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறத நீங்களே கண்கூட பார்த்திருப்பீங்க. கறிக்கடை நடத்தின சில பேர் துர்மரணம் அடைஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறத. சில பேர் நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அவங்களோட புண்ணிய கணக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு, அதனால அவங்க அதை அனுபவிக்கிறாங்க, அவ்வளவுதான். எறும்பு கொசு இதெல்லாமே உயிர் தானே, அப்ப கொசுவை நீங்க அடிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி சில நண்பர்கள் பதிவு போட்டிருந்தாங்க. என்னோட கணவரை கல்யாணம் பண்ண புதுசுல பாத்தீங்கன்னா எறும்புக்கு மருந்து வைப்பாருன்னு பார்த்தா விருந்து வைக்கிறாரே அப்படின்னு நான் நினைப்பேன். ஏன்னா பச்சரிசி எங்க ஆட்டோல அவரு சேல்ஸுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு டப்பா ஃபுல்லா நிறைச்சு வச்சிருப்பாரு. அந்த டப்பால எங்கெல்லாம் எறும்பு குழி இருக்கோ அங்கெல்லாம் கொண்டு போய் எறும்புக்கு விருந்து வச்சுட்டு வருவாருங்க. அது மட்டும் இல்ல, எங்களுக்கு 2 பசங்களோட காது குத்துக்குமே நாங்க கெடா வெட்டி விருந்தே வைக்கல.